வழக்கில் கைதான 2 பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் இரட்டை கொலை வழக்கில் கைதான 2 பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சந்திரசேகர். இது எப்படி நேரிட்டது? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் நேற்று இரவு பொன்னியம்மன் கோவில் திருவிழாவில் அதே பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் மற்றும் நீலகண்டன் மது அருந்து கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்களால் அருவாளால் வெட்டி பலியான நிலையில் 2 மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பகவதி, புஷ்பராஜ், கலையரசன் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அந்த 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பொன்னேரிக்காரை காவல் நிலையத்தில் வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த புஷ்பராஜ் மற்றும் பகவதி ஆகிய இருவரும் கழிவறைக்கு சென்ற நிலையில் அங்கே வழிக்கு விழுந்து வலது காலானது முறிவு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இருவரையும் மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு இருவருக்கும் மாவு கட்டு ஆனது போடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் கோவில் திருவிழாவில் இரட்டை கொலையில் ஈடுபட்ட 3 பேர்களும் தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணிகளானது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சந்திரசேகர்.